ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ரேவதி, ரோகிணி, சுவாதி இவங்க 3 பேருமே தீக்குழியில இறங்குறதுக்காக ரெடியா இருக்காங்க. அப்போ காளியம்மாவோட ஆளுங்கெல்லாம் பெட்ரோலை வந்து அந்த மஞ்சள் தண்ணியில ஊத்தி கலக்கி வச்சிருக்காங்க. எல்லாம் குடத்தை மாத்தி வச்சுட்டு ரேவதி இறங்கும் போது ரேவதி தலையில அந்த பெட்ரோல் கலந்த மஞ்சள் தண்ணியை ஊத்திடுறாங்க. 3 பேர் மேலேயும் ஊத்திடுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம பிளான் வந்து சக்சஸ் ஆக போகுது, கண்டிப்பா சாமுண்டேஸ்வரியோட பொண்ணுங்கெல்லாம் தீயில கருகி சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக் வந்து எல்லா விஷயமும் தெரிய வந்துடுது. அந்த நேரத்துல எங்க இங்க வந்து 3 பேரையும் காப்பாத்திடுவானோன்னு சொல்லிட்டு கார்த்திய டைவர்ட் பண்றதுக்காக மைத்திலிய முத்துவேல் கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஜானகி வந்து கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. மாப்பிள்ள, இது மாதிரி மைத்திலிய முத்துவேல் வந்து கடத்திட்டு போயிட்டான், நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது மைத்திலியை காப்பாத்துறதுக்காக காரை திருப்பிடுறாங்க. அப்போ முத்துவேல் வந்து மைத்திலி கிட்ட, என்ன உன்னை எப்படி தூக்கணும் பத்தியா, என்ன ஆட்டம் போட்டீங்க, இனிமேட்டு பாரு அந்த ரேவதி, சுவாதி, ரோகிணி 3 பேருமே உயிரோட இருக்கவே மாட்டாங்க, உன்னைய கடத்தி வச்சு காத்திய டைவர்ட் பண்றதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து மைத்திலி கிட்ட சொல்றாங்க. மைத்திலி எவ்வளவோ அந்த இடத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு போராடுறாங்க. ஆனா அவங்களால முடியல. கரெக்டான நேரத்துல நம்ம கார்த்திக் வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு மைத்திலியை காப்பாத்திடுறாங்க. முத்துவேல ஜெயில அமுச்சு விட்டுறாங்க. அப்போ நம்ம கார்த்திக் கிட்ட வந்து மைத்திலி சொல்றாங்க, சீக்கிரமா ரேவதியை போய் காப்பாத்துங்க, ரேவதி உயிருக்கு ஆபத்து, அவ மட்டும் அந்த பெட்ரோல் கலந்த மஞ்சள் தண்ணியோட தீயில இறங்கிட்டானா அவ்வளவுதான், அவ அந்த நிமிஷமே எரிஞ்சு போயிடுவா, ப்ளீஸ் கார்த்திக் போய் காப்பாத்துங்க, நான் எப்படியாவது எங்க வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி பயங்கரமா அழுகுறாங்க. நம்ம கார்த்திக்கும் விறுவிறுன்னு ஓடி வராங்க. அந்த நேரத்துல காளியம்மா வந்து கார்த்திக் வராத மாதிரி எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி அந்த தீக்குழியில காலை வைக்கும் போது கரெக்டான நேரத்துல நம்ம கார்த்திக் வந்து அங்க இருக்கிறவனை அடிச்சு தூக்கி போட்டுட்டு நம்ம ரேவதிய சூப்பரா காப்பாத்திடுறாங்க. இருந்தாலும் நம்ம ரேவதிக்கு கால்ல கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அப்போ அங்க இருக்கிற எல்லாருமே கார்த்திய பயங்கரமா திட்டுறாங்க. என்னப்பா தீ மிதிக்கிற நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ நம்ம கார்த்திக் வந்து அந்த மஞ்சள் தண்ணியில பெட்ரோல் கலந்தவனை கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் உண்மையை நிரூபிக்கிறாங்க. அப்போ அவனும் சொல்றான், ஆமாங்க ஐயா, இவங்களுக்கு ஊத்தின மஞ்சள் தண்ணியில நான் தான் பெட்ரோலை கலக்குனேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே பயங்கர ஷாக்கா பாக்குறாங்க. எதுக்காக நான் இப்படி பண்ணுனேன், சாமுண்டேஸ்வரியோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணோம் அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே அவன் உளறிடுறான். உடனே நம்ம கார்த்திக் வந்து சொல்றாங்க, கேட்டீங்களா நான் எதுக்காக இப்ப இங்க ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு, நல்ல வேளை இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது, அப்படி மட்டும் நான் வராம இருந்திருந்தேன் இந்நேரம் இவங்க 3 பேருக்கும் என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் கூட என்னால யோசிக்க கூட முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து எல்லாரும் முன்னாடியும் பேசுறாங்க. அங்க காளியம்மா மூஞ்சே விளங்கல. என்னடா இது, இவன் எப்படி தப்பிச்சு வந்தான், நம்ம தான் இவனை டைவர்ட் பண்றதுக்காக மைதிலியா கடத்தி வச்சுக்க சொன்னோமே, ஆனா எப்படி இவன் வந்தா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம கார்த்திக் வந்து காளியம்மா முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன காளியம்மா, நீங்க போட்ட பிளான் வந்து சொதப்பிருச்சுன்னு கவலையில இருக்கீங்களா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்ல, இப்படி சாமியோட இதை வச்சு இவங்க 3 பேரோட உயிரை வாங்கணும்னு நினைச்சீங்களே, ஆனா பாத்தீங்களா அந்த சாமி இவங்க 3 பேரையும் காப்பாத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து செம்மையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஊர் மக்கள் வந்து காளியம்மாவை செம்மையா திட்டுறாங்க. சா, இவெல்லாம் ஒரு பொம்பளையா, பழி வாங்குறதுக்காக இப்படி உயிர் பலி வாங்குறதுக்கு துணிஞ்சிட்டாலே இவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாவை எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம காளியம்மாவுக்கு ஒரே அசிங்கமா போச்சு. இந்த சைடு நம்ம சிவனாண்டி, ச்சே, நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த டிரைவர் வந்து எல்லாத்தையுமே வந்து சொதப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. சந்திரா வந்து சிவனாண்டிக்கு கால் பண்ணி கேக்குறாங்க, என்னங்க எல்லாமே முடிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, நீ வேற, அந்த டிரைவர் எப்பயும் போல வந்து இதுங்களை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க. நம்ம சந்திராவுக்கு மொக்கையோ மொக்க, எப்பயுமே இதுங்களுக்கு பல்பு வாங்குறது வேலையா போச்சு. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க, என்னால நடக்க முடியல ராஜா அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்திக் வந்து ரேவதியை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அவங்க கால்ல மருந்தெல்லாம் போட்டு பத்திரமா பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ரேவதி வந்து, இதெல்லாம் என் மேல அக்கறையா இருக்கிறியே, எதுக்காக என்னைய லவ் மட்டும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்தியை பார்த்து மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி மனசுல சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரி 1 மாசத்திலேயே நீயே வந்து என்னைய ப்ரப்போஸ் பண்ணதான் போற, அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மனசுல கார்த்தியை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.